வணக்கம். ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்ன நியூஸ் அப்படின்னா, குவாலிட்டி ஸ்டோர் அப்படின்ற பிராண்ட் கூட வந்து நாங்கள் அதாவது அவன் கிராண்டை வந்து கொலாபரேட் பண்ண போகிறோம். கொலாபரேட் பண்ணி என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டட் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரிண்டட் டிஷர்ட்ஸ், ஹுட்டீஸ், போஸ்டர்ஸ், ஃபோன் கிரிப்ஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான தீம்ஸ் வச்சு லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். என்ன மாதிரி தீம்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸ்டார்டிங்கில் அப்படின்னா வந்து ஃபிலிம் பேஸ்ட் தீம்ஸ், பைக்கர் கோட்ஸ், ட்ராவல் கோட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ், இதெல்லாம் வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கோமாளி டிசைன் வச்சு இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறந்துடாம வந்து செக் பண்ணுங்கள், புக் மார்க்கும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே இது நிறைய கிவ்அவேஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்கள் பக்கம் வர காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் எங்களை எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், அதில் ஒரு சூப்பரான மெசேஜ், பேக்ட் வித் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் கொண்டு ரிலீஸ் ஆன படம் தான் வந்து கோமாளி. 90s கிட்ஸ்க்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருந்துச்சு. இந்த படம் அவ்வளோ நிறைய ரெஃபரன்சஸ் வந்து வச்சிருந்தாங்க. அந்த ரெஃபரன்சஸ்லாம் தாண்டி வேற என்ன டீடைலிங்ஸ் அண்ட் வேற என்ன ரெஃபரன்சஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஃபார் கோமாளி. எவ்ரி டீடைல் கவுண்ட்ஸ். கோமாளியில் நிறைய சீன்ஸில் வந்து காலங்கள் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி எல்லாமே வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எல்லாருக்குமே உணர்ற மாதிரி சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க. அதில் இந்த மெயினான சீன்ஸ்லாம் தாண்டி ஒவ்வொரு சின்ன சின்ன சீன்லையுமே வந்து இதை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா இந்த சீனில் பார்த்தோன்னா கே. ரவிக்குமார் சார் வந்து இந்த கோயிலுக்குள்ள வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவர் சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும். அப்போ இந்த ஷார்ட்டில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாம் அந்த டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஃபுல்லாக கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டில் இருந்து, அந்த ட்ரெஸ்ஸில் இருந்து, அந்த ரிக்ஷா எல்லாமே வந்து கரெக்டாக மாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எதை நோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஷார்ட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக ஆட்கள் உட்காந்துட்டு மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஆக்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு. அதே இது ப்ரெசென்ட் டைம் லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஜஸ்ட் ஒரு மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் வர மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. இந்த கோயில் மாதிரி இடங்கள்ல வந்து இசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்குன்னு ஜஸ்ட் ஒரு மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து சவுண்ட் வந்தால் போதுமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கொஸ்டின். நிஜமாக ஆட்கள் அங்கே உட்காந்து அந்த சோல்ஃபுல்லாக ப்ளே பண்ணுற மியூசிக் மாதிரி வந்து எதுவுமே வராது, அது ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படிங்கிற இவ்வளோ பெரிய விஷயத்தை தான் இவ்வளோ ஒரு சின்ன சீனில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. கோமாளி படத்தில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் இருக்க அந்த சென்னை ஃப்ளட்ஸ் வச்சு தான் வந்து சொல்லுவாங்க. அதில் ஒரு சீனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜெயம் ரவி வந்து அந்த லேடியோட கையை பிடிச்சிட்டு தைரியம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கும், ஆனாலும் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தைரியம் கொடுப்பாரு. இது வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஜெயம் ரவி சின்ன வயசில் இருக்கும்போது வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு சீனே வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேக்ரவுண்டில் வந்து மழை தான் வந்து பெஞ்சிட்டு இருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் வந்து சென்னை ஃப்ளட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸாக தான் வந்து ஸ்டார்டிங் அந்த சீன்லேயுமே வந்து பேக்ரவுண்டில் வந்து மழை வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. கோமாளி வந்து ரொம்பவே ஒரு ஜாலியான மூவி. இதில் நிறைய ஃபன்னான ரெஃபரன்சஸ் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலையை சுற்றி தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலை யாரோடது அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அதே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா நிக்கிதாக்கு அந்த சிலை கொடுக்க போகலாம் அப்படின்ற அந்த சீனில் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும். ஜெயம் ரவியுமே வந்து கோமாக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடும். இப்போ அந்த சிலையை வந்து நிக்கிதா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து டிசைட் பண்ணுவார். அந்த சிலை எங்கே இருக்குது அந்த ஷாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக்கு மேலே தான் வந்து சரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கிளாக் என்ன டைம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7:30 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து அவருக்கு 7:30 ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஃபன்னாக வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷன் டைமில் தான் வந்து சிலையை ஃபர்ஸ்ட்டாக வந்து நிக்கிதாட்ட காமிப்பார். அப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சார்ட்டில் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆர்ட் ஒர்க் இருக்கும். அதில் என்ன அப்படின்னா ஒரு ருப்பி நோட் இருக்கும். அதில் வந்து காந்தியோட ஃபோட்டோ மட்டும் இருக்காது. காந்தி எப்படி நடந்து போகிற மாதிரி வந்து ஒரு ஆர்ட் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. படத்தில் ஒரு சாங் கூட வரும்ல, பைசா நோட்டை உத்து பார்த்தா காந்தியை தான் காணும் அப்படின்ட்டு. அதுக்கான ஒரு ஃபன்னான ரெஃபரன்ஸ் தான் வந்து இது. அதை தாண்டி என்ன அப்படின்னா கே. ரவிக்குமார் சார் வந்து ஆக்சுவலாக ஒரு கட்சியில் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ கூட 2 பேர் இருப்பாங்களா, அவரோட பாக்கெட்டில் வந்து நம்ம க்ளோஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கட்சி கார்டு யூஸ்வலாக நிறைய பாலிட்டிஷியன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதை முதற்கொண்டு வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவி வந்து கோமாளிலேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு விஷயத்தை அவர் வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஃபன்னியாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு விஷயம் வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவர் கோமாளிலேருந்து எந்திரிச்ச உடனே வந்து வெளியே வந்து பார்ப்பார் அந்த பில்டிங்கை. அப்போ எல்லாமே வந்து மொத்தமாக மாறி இருக்கும், ஃபுல் ஃப்ளாட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுசஸ் நார்மல் செட்டப்பில் தான் வந்து இருக்கும், ஜென்ரல் ஹவுசஸ் மாதிரி தானே வந்து காமிச்சிருப்பாங்க.
காமிச்சிருப்பாங்க. ஸோ அது கான்ட்ராஸ்ட்டாக வந்து இது இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எங்கே போவாங்க அப்படின்னா அந்த ஃபீனிக்ஸ் மாலுக்கு போவாங்க. ஸோ மால்ஸில் எப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்சிஷன் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நிக்கிதாவை தேடி போகும்போது ஒரு வில்லாவை போய் விசிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாட்ஸ் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஒரு வில்லா. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில் வந்துட்டு தர்மராஜ் கே.எஸ். ரவிக்குமார் சார் வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு பங்களா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மூலயமா வந்துட்டு இந்த டைம் சேஞ்ச் ஆனது வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு செட் ஆஃப் சீக்வன்சஸ்ல வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய டயலாக்ஸ் வந்து கேட்பாரு. அப்போ குறிப்பாக ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் நாயில் அழிய போதாமே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அவர் சின்னதாக இருப்பார்ல, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி நாயுமே வந்திருக்கும். ஸோ அவங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்திருக்கு. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸாக வச்சு தான் இங்கே பேசுறாரு அப்படின்ற மாதிரி அதுக்கான லிங்க்குமே வந்து சூப்பராக வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபோன் கான்டாக்ட்ஸ்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஷார்ட் காமிப்பாங்க ரீத்திகா கால் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஆப்வியஸாக கோமாலேருந்து எந்திரிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து இருக்காது. அதுக்குள்ள ஃபோனுமே அப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸ் அதை வந்து இதுவுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் டீடைல்ஸ் வந்து ரொம்ப கீனாக பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேறுபாடுகள்லாம் தாண்டி மனிதநேயம் எப்படி ஜெயிச்சு வருது அப்படிங்கிறத வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஜெயம் ரவியோட அப்பா கேரக்டருமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பக்காவாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்கூலில் சேர்க்குற சீனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேறுபாடுகள்லாம் என் பையனுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. வெறும் இந்த டயலாக்ல மட்டும்தான் அதை பக்காவாக டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. என்ன அப்படின்னா அவங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு வீட்டில் இருக்க ஆர்ட் ஒர்க்ஸ் வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் வச்சிருக்காங்க. பெரியாரோட ரெஃபரன்ஸ் இருக்கும், பாரதியாரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஷார்ட்ல வந்து லாஸ்ட் சப்பரோட பெயிண்டிங் கூட வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணனால எப்படி தோணுது அப்படின்னா வந்துட்டு அந்த கேரக்டர் ஜஸ்ட் இந்த டயலாக் சொல்றாரு அப்படிங்கிறத தாண்டி அந்த கேரக்டர் இந்த ஐடியாஸ் எல்லாமே நம்பினாரு அப்படிங்கிறது சூப்பரா ஸ்க்ரீன்ல வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா கே.எஸ். ரவிக்குமார் சாரோட கேரக்டர் இருக்குல்ல, அவருக்கு பேர் வந்து தர்மராஜ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் இந்த ராஜ பரம்பரை அப்படிங்கிறது அந்த செல அவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ராஜ பரம்பரையா வந்து இருக்க மாட்டாரு. ஸோ ஏன் இப்போ தர்மராஜ் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நிறைய போஸ்டர்ஸ் அண்ட் பேனர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் நிறைய சீன்ஸ்ல. அதில் எல்லாமே வந்து தர்மராஜாவே ராஜா அப்படிங்கிற டேர்ம் வந்து பயங்கர ஹைலைட்டாக வந்து பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த வேறுபாடுகள் எல்லாமே வந்து நம்மளே நமக்கு வச்சுக்கிட்ட பேர் தான் அப்படிங்கிறது இங்கே சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி கிளைமேக்ஸில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ரிலீஜன்ல இருந்து ஒவ்வொருத்தராக வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து குறிப்பாக அந்த ஆட்டோ டிரைவர் இருப்பார்ல, அவர் தான் கூட வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ராப் பண்ணுவார். அவர் பேர் வந்து ஜோசப் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷார்ட்டில் பார்த்தோம்னா ஆட்டோவில் கூட கரெக்டாக அந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் வந்து ரொம்பவே பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸில் ஒர்க் பண்ணனால தான் வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் மெசேஜ் வந்து அவ்வளோ இம்பாக்டாக இருந்துச்சு. படம் வந்து 1986 ஆரம்பிச்சு 99க்கு வந்து 2016 போகிற வரைக்குமே வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லா இயருக்குமே அதுக்கேற்ற மாதிரி டைம்லைன் ரெஃபரன்ஸ் வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக 90ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டே அதுக்குன்னே வச்சு எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைமில் யூஸ் பண்ண லெட்டர்ஸ், அப்புறம் வந்து பழைய கரன்சி, தேன் மிட்டாய் அப்படின்னு அந்த டைமில் ஃபேமஸாக இருந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பழைய வீடு அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்கும்போது பூட்டு முதல் கொண்டு வந்து அந்த டைமில் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி 90s ரிலீஸ் ஆன மூவிக்கான நிறைய ரெஃபரன்சஸ் வந்திருக்கும். அவர் டெய்லி நிக்கிதா கால் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அந்த ஃபோன் பூத்துக்கு போவார்ல, பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மூவி போஸ்டர்ஸ் மாறிட்டே இருக்கும். எல்லாம் அந்த டைம் பீரியட் ரிலீஸ் ஆன படமாக தான் வந்திருக்கும். 2016ல் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெயின்கான ரெஃபரன்சஸ், அதுக்கப்புறம் வந்து கோவத்தூர் விஷயம் எல்லாத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி ஒரு ஷார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேகசின் ஒன்று தெரியுதுல, அதில் இருக்க மேகசினோட கவர் பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த இஷ்யூக்கு ரெலவெண்ட்டாக தான் வந்து வச்சிருப்பாங்க. 90s பற்றி இனிமேல் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட நிறைய ஃபேவரட் கேரக்டர்ஸ்க்கான ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம் படத்தில். ஜானி பிராவோ இருக்கட்டும், த மாஸ்காக இருக்கட்டும், டாம் அண்ட் ஜெரி, அப்புறம் சக்திமான் அப்படின்ட்டு நிறைய கேரக்டர்ஸ் ரெஃபரன்சஸ் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் ஆர் டிவி சீரிஸ் ஆர் மூவி ஃப்ரம் த 90s என்ன அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.